அன்பான வேண்டுகோள், இந்த மாதிரி ஊர் கதை பேசாதீங்க. ஏதோ வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இவன் அவசரப்பட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டான்ட்டு. ஆங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்படியே வீட்டில் நம்ம என்ன செஞ்சோங்கிறதையும் பார்த்துடலாம். வாங்க. செஞ்சிருக்கடா இன்னைக்குள்ள ரொம்ப அழகா இருக்காங்க. இன்னைக்கு இட்லிக்கு ஊற வச்சிருக்காங்க. உளுந்து, வெள்ளை உளுந்து எல்லாம். அதை விட முக்கியமா குழம்பு பாருங்க. சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்பு. அது அவருக்கு பிடிக்கல. அது என்னமோ தெரியலங்க. இப்பெல்லாம் சாப்பாடுகளே விருப்பம் இல்ல. இது வரையும் பசி எடுக்கல. மணி 12க்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கு போலங்க, சந்தைக்கு போல. அதனால கேட்டுட்டே இருக்கிறேன் என்ன குழம்பு வைக்கணும்னு. இது ஒண்ணுமே சொல்லல. நீ சாப்பிட்டு போடு, ஏதாவது செஞ்சா அதை சாப்பிட்டு தானே ஆகணும். தலையெடுத்தாருதான். அதனால ஏதோ ஒண்ணு பண்ணி விடும். அப்புறம் நம்ம வீட்டுல சாமி படம் இல்ல நீங்களா இங்க பாருங்க இருக்கு. இந்த சைடு அல்லாஹ், இந்த சைடு மேல ஏதாவது எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா எதுவும் செலவு பண்ணல. சாமி தான் விநாயகருக்கு அப்புறம் நாங்க செலவு வச்சிருக்கோம் குட்டி குட்டியா. ஆமா. அப்புறம் அதை விட எந்த சாமி படம் இருந்தாலும் இல்லைன்னாலும் லட்சுமி விளக்கு இருக்கு. அதை ஏற்றி கும்பிட்டாலே அது சாமி தான். சாமியை நினைச்சிட்டு கும்பிட்டாலே சாமி தான். அதனால படம் இருந்தாதான் சாமி பக்தி அப்படின்னு இல்லை. முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னடான்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. கமெண்ட் தான். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பேக் கமெண்ட் ரீப்ளே பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இது பேக் கமெண்ட்லாம் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் அவங்க வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு ஃபேமிலி இருக்கா என்னன்னு தெரில, இவனுக்கு மரியாதையும் தெரில, ஒன்றும் தெரில, பேச தெரில, ஏதோ வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இவன் அவசரப்பட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டான்ட்டுக்கு. அந்த பொண்ணு சொல்லணும் அவங்க அம்மா வீட்டுல பார்த்த பையனையே கல்யாணம் பண்ணிருக்கலாம், தேவையில்லாம அவனை கட்டிக்கிச்சு அப்படி இப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லிட்டோம். ஆனா அதை நான் டீட்டெயிலா பார்க்கல. நேத்து தான் பார்த்தா எனக்கு மண்டைக்கு சூடேறி அவங்கள திட்டி வீடியோ போடலான்னு தான் நான் இவர்கிட்ட சொன்னேன். இவருக்குள்ள என்ன சொல்லிட்டேன், நம்மளும் மற்ற சேனல்ஸ் மாதிரி இருக்க வேணாம், டீசெண்டா பதில் சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மைதான், எனக்கு ஃபேமிலி இல்லைங்க. நான் அனாதையா இருந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி. எங்க குடும்பத்துல அப்படியே இருந்தாலும் இந்த காலத்துல வந்து சொந்த பந்தம் ஒண்ணும் பண்ண போறது இல்லை. நம்ம கை கால் தெம்பு இருந்தாலும் நம்ம இது பண்ண முடியும். அதனால நீங்க ஏன் சொந்தக்காரங்களை காட்டல, போல வரல, உங்க வீட்டு சைடு அது என்ன விஷயம்னு கேக்குறேன். அந்த பொண்ணு வீட்டு சைடு தான் எல்லாத்தையும் காட்டுறான். அவங்க ஃபேமிலி பரவாயில்ல, இவனுக்கு மரியாதை தெரியல. இவங்க அதாவது என்னோட சகலை சொல்றாங்க, அவருக்கு தெரிஞ்ச மரியாதை கூட இவனுக்கு தெரியல அப்படின்ற. ஆக்சுவலா அவர் தான் டெரர் பீஸ், நான் தான் வந்து நார்மலான ஆளு. அவர் வந்து எப்பவுமே உருன்னா இருப்பாரு, நான் தான் சிச்சுமாமா இருப்பேன். மத்தவங்கள்ட்ட பேச மாட்டேன். அதாவது சொல்றேன், அவர் கட் அண்ட் ரைட்டா பேசுவாரு, கட் அண்ட் ரைட்டா பேசிடுவாரு, என்னன்னா என்ன அப்படின்றாரு. ஆனா நான் அப்படி கிடையாது. நீங்க என்கிட்ட வந்து பேசிட்டீங்கன்னா நான் வந்து சிரிச்சு வழிஞ்சு பேசுவேன். ரொம்ப நான் ஆனா பேசாத வரையும் முகர கட்டை இப்படிதான் வச்சிருப்பேன். அதை பார்த்துட்டுலாம் நீங்க என்ன வந்து முடிவு பண்ண கூடாது. யாரா இருந்தாலுமே நான் பேச மாட்டேன், விலகி போவேன். அதை வச்சு வந்து என்ன நிறைய பேர் தப்பு கணக்கு போடாங்க. ஓ இவன் பெரிய ஆள் நினைச்சுக்கிறான் யூடியூப் அப்படி. உண்மையிலேயே பேசுற வரையும் நான் அமைதியா இருப்பேன். பேசிட்டா மாமா மச்சான்ற ரேஜுக்கு இறங்கி போய் அவங்க கூட நான் பழக ஆரம்பிப்பேன். ஆனா அவர் அப்படி கிடையாது. என்னன்னா என்ன போயிட்டே இருப்பாரு. அதை வச்சுட்டு உடனே அதுக்குள்ள அவருக்கு ரெஸ்பான்ஸ் தெரியுது எனக்கு தெரியல. ஆக்சுவலா நானும் ரெஸ்பான்சிபிள் பர்சன். 8 நிமிஷம் வீடியோ வச்சு எதையுமே தீர்மானிக்க, அதாவது வீடியோ வச்சு நீங்க எதையும் முடிவு பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மாதிரி ஊர் கதை பேசாதீங்க. ஊர் கதைன்னா அந்த குடும்பத்துல அது இல்லை, இந்த குடும்பத்துல இல்ல, பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலேயும் உங்க குடும்பத்திலேயே கூட இருக்கலாம். அடுத்தவங்க வந்து மட்டம் தட்டி பேசாதீங்க. அது அவங்கள பெரிய அளவுல மனசை பாதிக்கும். எனக்கு பாதிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் எப்படி சொல்றது, எனக்கு ஒரு இதுவுமே இல்லாம இருக்கும்போது நீங்க ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பிடிச்சி இழுத்து எனக்கு அவசியம் இல்லை. ஆயிடுச்சுங்க. இவரு வந்து உடனே அந்த கமெண்ட் பார்த்துட்டு படிச்சாரா, என்ன அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நைட்டு 9 மணி அந்த கமெண்ட் படிச்சவொடனே ரொம்ப கோபம் ஆயிட்டாரா. நீ என்ன பைத்தியமா? அவங்க சொல்றாங்கன்னா அவங்க சொல்லிட்டு போறாங்க, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நீ என்ன பைத்தியம் மட்டும் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் நான் உண்மையாவே கேட்டேன். எனக்கு அந்த மாதிரி பேசுறவங்க 1000 பேர் பேசுவாங்க, எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இது பண்ணணுங்கிறது ஒரு இது. அவருக்கு என்ன கோவம்னா, உங்க வீட்டு சைடு யாரையும் காட்டல, எங்களுக்கு பிடிக்கல. உண்மை அதுதான். அதெல்லாம் நாங்க வந்து சொல்ல விரும்பல. நாங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சா எவ்வளவு ஷேர் பண்ணி நாங்களும் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி நாங்களும் நேரம் ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஆகிருப்போம். அதெல்லாம் போட்டா அதான் சொல்றாங்க, அத போட்டு அங்க இன்டர்வியூ இங்க இன்டர்வியூ அந்த அளவுக்கு போயிடும். ஆனா அந்த மாதிரி அதனால எனக்கு விருப்பம் இல்ல. நான் இப்ப என் மாமியார் வீட்டோட இருக்குன்னா ஆரம்பத்துல அவங்க என்ன கஷ்டப்படுத்தினாம இருந்தாலும் இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒன்னாயிட்டு நாங்கெல்லாம் ஒத்துமையா நல்லா இருக்கிறோம். அதனால அவங்கள காட்டுறேன். அவங்களுக்கு நிறைய தெரியும். நல்லது கெட்டதா இருந்தாலும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அதனால எங்க சைடு ஒண்ணும் இல்லைங்க பெருசா. பிரச்சனை மட்டுமே தான் இருக்கு. அதனாலதான் காட்டல. நீங்க திரும்பவும் கேக்குறேன், தயவு செஞ்சு இது மாதிரி பேசாதீங்க. எனக்கு இல்ல, யாருக்குமே பேசாதீங்க. அதான் சொல்லிடுறேன். அது கேட்ட உடனே மத்தபடி ஒண்ணும் இல்ல. மத்தபடி நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல.
உங்க வீட்டு சைடு என்ன அப்ப காட்டவே மாட்டேங்கிற, நீ மரியாதை இல்ல அப்படின்ன உடனே ஒரு இதாயிருச்சு. அப்புறம் வந்து டெலிவரி டேட் எப்போன்னு கேட்டிருந்தீங்க, 10ஆம் மாசம் 17ஆம் தேதி. இந்த மாசம் 25ஆம் தேதி நாங்க பிஃபோரா ஆஃப்டராங்கிறது தெரியாது. ஆனா குள்ளாய்க்கு இப்ப எல்லாமே அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா பார்க்க 8 மாசம் 9ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது, தெரியவே இல்ல, வயிறே தெரியல அப்படின்றாங்க. 9ஆம் ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஸ்டால கூட அதிக பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நல்லா சாப்பிடுங்க போங்க 6வது மாசம் போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் ஆனா உண்மையா முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கேன். எங்க அம்மா கிட்ட அப்புறம் இன்னைக்கு கூட சொன்னம்மா கமெண்ட்ல இது போல சொல்றாங்கம்மா அப்படின்னு. இல்லம்மா உன் வயிறே அப்படிதான், உனக்கு அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சிவாவுக்கு பாத்துருக்காங்களா, சிவாவுக்கு இப்ப தெரியற 6வது மாசம் போலதான் 9வது மாசம் 10வது மாசம் வரைக்குமே அப்படியே தான் இருந்தது. பாக்குறவங்களும் மாசமா இருந்தியான்னு கூட கேட்டிருக்காங்க. அதனால இருந்தாலும் நீங்க கேக்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மாசம் ஸ்கேனுக்கு போய் வெயிட் செக் பண்ணாதான் உண்மையாவே என் மனசு ஆறுதலா திருப்தியா இருக்கும். கரெக்டா எனக்கு அதிகமாலாம் வேணாங்க, 2.5 கிலோ பேபி வெயிட் இருந்தா போதும். உண்மையாவே இந்த 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, அந்த அன்னைக்கு எனக்கு உண்மையாவே பதட்டமா இருக்கு. அப்புறம் வந்து அதெல்லாம் இல்ல பயப்படாத, நார்மலா போன வாட்டி அந்த மாதிரி இருந்தது. ஆனா கொஞ்சம் நார்மலாச்சு. ஆனா பேபி வெயிட் கம்மியா இருந்ததுனால இன்குபேட்டர்ல 10 நாளைக்கு மேல வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி மட்டும் இந்த டைம் நடக்கூடாது. அதனால அந்த பவுடர் சாப்பிட்டா பேபி வெயிட்லாம் கரெக்டாக சாட மாட்டேங்கிறா, அது கிடைக்காது. இதுக்கு ரொம்ப ஒரு பயோ காம்ப்ளெக்ஸ் பவுடர், சூப்பர் பவுடர், அது வே புரோட்டீனுக்கு ஈக்குவல். அது இங்க வந்து மாட்டுப்பால்லாம் பியூரா கிடைக்கிறது கிடையாதுங்க. அதனால இங்க வந்து பாக்கெட் பால்ல நுர ஓவரா வருது, சோப்பு நுர, ஸ்மெல்லு எதுவுமே சரி கிடையாது. அதுல போட்டு குடிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கும். இந்த மாசம் 10ஆம் தேதி ஸ்கேனுக்கு போயிட்டு 15ஆம் தேதி எங்க ஊருக்குலாம் போய் ஹாஸ்பிட்டல்ல பதிவு பண்ணிட்டு 25ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேல ஊருக்கு போயிருவோம். ஆமா, அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குங்க. என்னென்ன செய்யறோம், இப்ப எங்க அலையணும், இதெல்லாம் இருக்கு. நல்லபடியா பார்த்து நல்லா டெலிவரி ஆயிட்டு வரணும். எங்களுக்காக நீங்களும் கண்டிப்பா வேண்டிக்கோங்க. அது கிராமங்கிறதுனால அங்க வந்து எல்லாரும் வீட்லயும் மேக்சிமம் அதிகமா மாடு இருக்கு. அதனால அங்க போயிட்டு பால் காலையிலே ரெடி பண்றோம். அப்புறம் ஒரு சிலர் வந்து இன்னொரு சில கேள்வி எல்லாம் பதில் சொன்னோம். நீ வந்து வேலைக்கே போகாம சம்பாதிக்கணும் போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வேலை வந்து வேக்கண்ட் இல்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட ஏதாவது கொத்தனார் வேலை இருந்தால் சொல்லுங்க, நான் வந்து செஞ்சு தரேன். 1200 சம்பளம், மதிய சாப்பாடு, அப்படின்னா 1100 சம்பளம், சாப்பாடு போட்டிங்கன்னா வருவேன். எனக்கு ரெகுலராக வேலை கிடைச்சதுன்னா எனக்கு எந்த கஷ்டமே கிடையாது. அது இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப டிசைன் ஒர்க்கான எனக்கு தெரியாது, நான் பூச்செல்லாம் இதெல்லாம் பார்ப்பேன். அதனால என்னால் போக முடியாத சுச்சுவேஷன். ரெண்டாவது எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் தான் போக முடியல. இது உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களும் 1000 சந்தேகங்கள் இல்லை, எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, எனக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமாங்க. அது போல இப்ப ஃபேமிலியை காட்டலன்னா அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க, ஏகப்பட்ட இது இருக்கும். எல்லாத்தையும் வீடியோவில் இப்ப நம்ம வீடியோ பண்ணோம்னா எல்லாத்தையும் காமிச்சிடணுங்கிற இல்ல. இன்னொன்னு வந்து இந்த சமூகத்துல வந்து ஒருத்தவன் நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்க. வீடியோ போட்டு சம்பாரிச்சா வீடியோ போட்டு சம்பாதிக்கிறான்றான். வேலைக்கு போனா உட்காராம வேலை போய் ஒரு மனுஷன் எப்படிதான் வாழணும்? ஏதாவது சம்பாதிச்சாலும் புள்ள போட்டு பார்க்க முடியும். அப்ப நான் ஆடி கார் வாங்கிட்டு அம்பானி மாதிரி சுத்திட்டு இருக்கேன், பிச்சைக்கார பையன் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கேன் எந்த வீடியோ போட்டிருந்தாலும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோங்கிற மாதிரி ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு. அம்மாலாம் இல்ல வேற வெளியில இருந்து வர்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் ஏதோ ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு வருஷமா இந்த 2 லட்சம் பேர் எனக்கு ஸ்டார்டிங்ல எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னா அது காரணமே இதுதான். கண்டிப்பா மறக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப சேடான விஷயம் தான். இப்படி ஆகணும்னு ஆனா எதிர்பார்க்கல. இது மாதிரி எனக்கு நடந்தது, ஆனா இவருக்கு இந்த மாதிரி ஆகணும் எதிர்பார்க்கல. அவங்க என் மாமனாருக்கு தான். எங்கேயோ நேற்று வேலைக்கு போயிருந்தாங்களா, நான் எங்க அம்மா கிட்ட ஒரு வாரமா சொன்னேன், அம்மா கண்ணு என்னன்னு தெரியல. வீடியோல கூட நீங்க பாத்துருக்கீங்க, கண்ணு வேற சொல்லிருப்பேன் பாருங்க, இதெல்லாம் மன அழுத்தம், மன உளைச்சல் துடிச்சுக்கிட்டே இருக்குமா லெஃப்ட் சைடு அப்படின்னு. அப்புறம் கெட்ட கனவாவே ரொம்ப ஓவரா வந்துகிட்டே இருந்துச்சு. சொல்லிட்டே இருந்தேன் பார்த்து பத்திரமா போங்க. எங்க அம்மா ஒரு நாள் காலங்காத்தாலே போன் அடிச்சு அவங்களுக்கு கெட்ட கனவு வந்துச்சுன்னு பார்த்து பத்திரமா சேஃபா இருக்குன்னு காலங்காத்தாலே எனக்கு போன் அடிச்சு சொன்னாங்களா. அப்புறம் நேற்று வந்து வேலைக்கு போயிருக்கும்போது எங்க அம்மா இந்த என்ன வேலைம்மா அது என்ன வேலை, கட்டட வேலைக்கு இந்த கல்லு மணல் தூக்குவாங்கல்ல மாடிக்கு, அந்த மாதிரி வேலைக்கு தான் எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒரே வேலைக்கு தான். இவரும் ஈரோடு போனோம்னா இவருமே அந்த வேலைக்கு தான் போவாரு, எங்க அம்மா அப்பா கூட தான் போவாங்க.
அது வந்து நேற்று ஏதாவது பில்டிங்க கல்லு தூக்கிட்டு போயிருக்காங்க, அப்படி கீழே வந்து கால் ஆனா இது வரையும் எங்கள்கிட்ட சொல்லல. ஏன்னா பிரெக்னெண்டா இருக்கனால திடீர்னு ஏதோ ஷாக் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துட்டாங்க. எனக்குமே அது தெரியும். நேத்து நைட்டு எங்க அம்மா போன் அடிச்சாங்க, ஆனா சொல்லவே கிடையாது. இன்னைக்கு காலையில எங்க அக்கா சொல்லிதான் தெரியும். மாடியில இருந்தோம்ல மூட்டை தூக்கிட்டு வரும்போது சரி போட்டு பிரச்சனை மேல பிரச்சனை எனக்கு மட்டும்தான் வருதானே தெரியலங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா இதே நிலைமை தான். என்னைக்கு நான் தெரிஞ்சு குடும்பம் முடியும் ஒழுங்கா இருக்கணும் நான் முடிவு பண்ணி வாழ்க்கை சூஸ் பண்ணணும், அன்னையிலேருந்து செருப்படி போடாத பண்ணியாக நான் போயிட்டு அது மாதிரி தருதலையாக சுற்றிக்கிட்டு எங்கேயோ பூச்சிக்கிட்டு அவங்க கூட சுற்றிக்கிட்டு அப்படிலாம் நல்லா இருந்தேன். இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையே சொல்லிடுறேன், வேற ஒன்றும் யதார்த்தமாக பேசணும்ல, நம்ம என்ன பெரிய பொறுப்பா? திருந்துறப்ப 1000 கஷ்டம் கொடுக்கதாங்க செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டஸ்ட் அலர்ஜி ஃபர்ஸ்ட் வந்து இந்த லங்கில் இந்த அலர்ஜி வந்தது. 2வது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். 3வது இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ இது சுச்சுவேஷன்னா நம்ம டெலிவரி டைம் வேறு இது. இப்போ நமக்கு எல்லாத்தையும் ப்ராப்ளம். ஆனால் இதெல்லாம் சால்வ் ஆகணும்னு நம்புறேன். எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க. நான் உடனே கெட்டவங்களாம் நினச்சிடாதீங்க. மற்றவங்களோடய சேர்க்க சரியில்லாமல் வாழ்க்கை ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது. இப்போ நான் என்னை எவ்வளோ மாற்றிக்கிட்டு என் கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னும் சொல்ல போனால் நான் ரொம்ப ரொம்ப ஒரு அடக்கமான பையன் தான். யார்ட்டையும் பேச மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், வெளியிலேயே யார்ட்டையும் பேசுறதில்லை. ஆற்றுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், வேலைக்கு போவேன், வீடியோ போடுவதே என் பொழப்பு. சுற்றுறதுலாம் வேலை கிடையாது. அதாங்க அப்படி எங்க அப்பா விழுந்துட்டாங்களா, எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இந்த காலத்துல உண்மையாவே எவ்வளவோ குடிகாரம், அதாவது அந்த கட்டத்து மேஸ்திரி என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வேலைக்கு வந்துட்டு அப்படின்ட்டாராம். பாருங்க, அதான் கொடுமையா. எங்க அப்பா குடிக்கவே மாட்டாருங்க. என்ன சொல்ல போனா எந்த பழக்கம்? ஆமா, ரொம்ப டம்மி சின்ன குழந்தை. என் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவோம், பச்சை பிள்ளைய ஏன் கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்பாரு எங்க அப்பாவை பார்த்து. ஏன்னா எங்க அப்பாவை நாங்க எவ்வளவோ திட்டுவோம், ஏன்ப்பா இப்படி பண்ற அப்படி பண்ற இப்படி பண்றேன்னு. ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அவர் மட்டும் குழந்தை மாதிரியே அடக்கமா இருப்பாரு, எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் கிளம்பி வந்து ஊரோட செட்டில் ஆயிடுங்க. எல்லாருமே நானுமே வந்து மாமியார் கூட போய் செட்டில் ஆயிட்டு இருக்கேன். அப்படியே அங்க போயிட்டு வீடியோ போட்டு ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன பிசினஸ் ரெடி பண்ணி வரதை நம்ம எல்லாருமே இது பண்ணிக்கலாம். ஃபேமிலியா இருந்துட்டு போவோம். எதிர்காலத்துல நாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம்னா அததான் பண்ணலாம்னு இருக்கோம். இடமும் அதிகமா எல்லாமே ஒன்னா போயிருந்தலாம், நீட்னஸா பண்ணலாம். ஒரு பொருளே விக்கிறோம்னாலும் அது அங்க இருந்து நீட்னஸா எல்லாமே குவாலிட்டியா பண்ணலாம் அப்படிங்கறது எங்களோட இது. ஆனா எங்களோட இது கடவுள். ஆனா உண்மையா கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அது எங்க அப்பாத்துல இருந்து அங்க போனா வீடியோஸ் நல்லா போட முடியும், கான்பிடென்ட் வருது. இங்க இருந்தா கடன் பிரச்சனை அது இதுன்னு வீடியோ போட தோணல, சோம்பேறி மாதிரி அங்க போலாமா இங்க போலாமா இந்த வேலைக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு மண்டே போட்டு குழப்பிட்டு பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கோம். 10வது 2 குழந்தையாச்சு. நைட்லாம் 1:30 2 மணிக்கு தூக்கமே வர மாட்டேது. தூங்க பகல்ல தூங்கலனாலும் எவ்வளவு ஹார்ட் பண்ணோம். யோசிக்கிறோம் என்ன பண்ணலாம், 2 குழந்தையாச்சு, அடுத்து என்ன வேலை பண்ணலாம், யூடியூப்ல முடியுமா, வளர முடியுமா, நம்மளாம் இப்படியே தான் இருக்கணுமா, அப்படி 1000 யோசனையெல்லாம் தூக்கம் வர மாட்டேது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம், வேற ஒன்றும் இல்லைங்க. பேசுறது எதுவும் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. அப்புறம் மனசுல தோணதான் நான் யதார்த்தமா அப்படியே பேசிட்டேன். எனக்கு வடக்கு அடிக்கலாம் வச்சு அந்த நடிப்புங்கிறது வர மாட்டேங்குது. இதுக்கு நடிக்கணும்னு வேற கமெண்ட் வருது. புதுசா பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் இந்த தினேஷ் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய்.